நவம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவோடு தனியார் வகுப்புகளுக்கு தடை. பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாக பதவியில் மாற்றம். நாட்டை விட்டு புறப்பட்டது ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கப்பல். நைஜர் நாட்டுக்கு பயணிக்க வேண்டாம். 3 முக்கிய நாடுகள் எச்சரிக்கை. கோவிலில் அதிகரித்த கூட்டம். நெரிசலில் சிக்கி 9 பேர் உயிரிழப்பு. போர்த்துகல் அணியில் ரொனால்டோவின் மகன் பங்கேற்பு. இந்த ஆண்டு கல்வி பொருத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் மற்றும் விரிவுரைகள் கருத்தரங்குகளை நடத்துவது எதிர்வரும் நவம்பர் 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையானது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் திணைக்களத்தின் நிர்வாக பதவியில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக போலீஸ் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது போலீஸ் மா அதிபருக்கு அடுத்தபடியாக உள்ள போலீஸ் நிர்வாக பதவியை மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க வகித்து வருகின்றார். இருப்பினும் அண்மை காலத்தில் ஏற்பட்ட சில நெருக்கடியான சூழ்நிலைகள் காரணமாக அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன அடுத்த போலீஸ் நிர்வாக பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரால் வெற்றிடமாகும் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த நியமிக்கப்பட உள்ளார். இந்த இடமாற்றங்கள் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலோடு மேற்கொள்ளப்பட உள்ளன. இது தொடர்பான அறிவிப்பு இன்று போலீஸ் மா அதிபரால் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் உள்வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கப்பலான அகேபோனோ தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து கொண்டு நேற்று நாட்டை விட்டு புறப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தில் இலங்கை கடற்படையினரால் இந்த கப்பலுக்கு பாரம்பரிய கடற்படை முறைப்படி பிரியாவிடை வழங்கப்பட்டது. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அகிபோனோவின் கட்டளை அதிகாரி கமாண்டர் அரை கஸ்டோமோ மற்றும் மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் ஜகத்குமார் ஆகியோருக்கு இடையில் கப்பலில் ஒரு உத்தியோகபூர்வ சந்திப்பு நடைபெற்றது. அத்தோடு அகிபோனோ இலங்கையில் தங்கியிருந்த காலப்பகுதியில் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையில் நல்லெண்ணத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்த கிரிக்கெட் போட்டியிலும் கடற்கரை சுத்தம் செய்யும் திட்டத்திலும் கப்பலின் குழுவினர் பங்கேற்றனர். நைஜர் நாட்டுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் கனடா நாட்டு பிரஜைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நைஜரில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை காரணமாக இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. அந்த வகையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை நைஜரில் உள்ள தனது தூதரகத்தின் ஆதரவை பெற முடியாது என்றும் அவசர சூழ்நிலைகளில் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்றும் அறிவித்தது. அதேவேளை கனடா மற்றும் பிரித்தானியா ஆகியவை தங்களது குடிமக்களுக்கு அதிக அபாயமுள்ள நாடு என்று நைஜரை வகைப்படுத்தி அவசர தேவையின்றி பயணிக்க வேண்டாம் என்று அறிவித்துள்ளன. ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் காசிபுக்கா எனும் பகுதியில் அமைந்துள்ள வெங்கடேஸ்வரா சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் பலியானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏகாதசியை முன்னிட்டு குறித்த கோவிலுக்கு பக்தர்கள் திரளாக வந்த நிலையிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். துருக்கியில் ஃபெடரேஷன் இனத்திற்கான கால்பந்து போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. 16 வயதுக்குட்பட்டோர் மோதும் இந்த போட்டிகளில் நேற்று முன்தினம் போர்த்துகல் அணியும் துருக்கி அணியும் மோதின. இந்த போட்டியில் போர்த்துகலைச் சேர்ந்த கால்பந்தாட்ட ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் மகன் 15 வயதான கிறிஸ்டியானோ டோ சான்ஸ் 90வது நிமிடத்தில் மாற்று வீரராக முதலாக விளையாடினார். இந்த போட்டியில் போர்த்துகல் அணி அபாரமாக விளையாடி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றியை பதிவு செய்தது.